ஃபியூச்சர் மொபைல் டூல்ஸோட கடைக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி நம்ம நியர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் எதிர்த்தாப்பில் இருக்குது. பிஎஸ்என்எலோட நேர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆப்போசிட் பில்டிங்கில் மேலே ஃபியூச்சர் டூல்ஸ் இருக்குது. இங்கே ஃபியூச்சர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் மொபைல் ரிப்பேர் பண்ணுற சம்மந்தமான எல்லா திங்ஸுமே அவங்க வச்சுருக்காங்க. நார்மலாக அப்படியே இங்கே கொஞ்சம் பக்கத்தில் வரதுனால வந்துடுங்க. மொபைல் ரிப்பேர் பண்ணுறது சம்மந்தமாக திங்ஸ்ன்னு பார்த்தாக்க சர்வீஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஐபி பேஸில் ஸ்டார்ட் பண்ணி ப்ளூ ரிமூவர்லேருந்து ஐபி தின்னர் நம்ம நார்மலாக வச்சுக்கிறதுலேருந்து நம்ம நார்மல் மேட்டு மொபைல் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக சர்வீஸ் டூல்ஸில் உள்ளதுலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இது 1 by 1 எல்லாமே பக்கத்தில் வந்து பார்ப்போம். இருக்கிற நம்ம ஸ்கோப்பில் வந்து மேட் வச்சுருக்கோம். மேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 விதமான மேட் வச்சுருக்காங்க. 2 விதமான மேட்டையுமே நம்ம கிளியராக என்னன்னு பார்ப்போம். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறோம்னா இந்த மேட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதில் நம்ம நார்மலாக ஐசியோ இல்லை டிஸ்பிளேவோ அதில் உள்ள க்ளூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் வேலை தான் செய்யுது. இது ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. நம்ம ஐசியில் வந்து ப்ளோயரில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த நார்மலான ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் வச்சுன்னா அது கொஞ்சம் உப்பி வந்து நான் ஸ்கோப்பில் கிளியராக பார்க்க முடியாது. ஆனால் இந்த மேட்டில் நம்ம வச்சு ஐசி ஒர்க்கை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த மாதிரி உப்பல் இதெல்லாம் இருக்காது. ஹீட்டை கொஞ்சம் நல்லா ரெசிஸ்டன்ட் பண்ணி தாங்கக்கூடியது. ப்ளஸ் இதுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம ஸ்க்ரூஸோ இல்லை ஐசியை ரிமூவ் பண்ணுறோன்னா நம்ம இங்கேயே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான ஐசி தான் இங்கே இருக்குது, நம்ம திரும்பவும் ப்ளேஸ் பண்ண போகிறோன்னா இந்த மேட்லேயே நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளோட வச்சிருக்கிற ஸ்கோப்பை பொறுத்து இது இந்த மேட்டு மாறும். இல்லை உங்கள்கிட்ட சின்ன ஸ்கோப்பு தான் இருக்குதுன்னா நீங்கள் இந்த மேட்டே போதுமானது. இது நம்ம இங்கே ஃபியூச்சர் டூல்ஸில் அவைலபிளில் இருக்குது. ஃபியூச்சர் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து நம்மளோட பிசிபி போர்டு இருக்குது இல்லைங்களா, மொபைலோட பிசிபி போர்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஐபி லிக்விட் யூஸ் பண்ணுவோம். அந்த லிக்விட் வந்து இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நார்மலாக இதில் வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம 2 வாட்டி 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ரஷ்ஷுக்கு தேவையான வந்து ஐபி மட்டும் இதில் வரும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸ் வச்சுருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு இதுலேயே 2-3 வேரியன்ட் இருக்குது. இதில் இது வந்து மெட்டல் சம்மந்தமாக வரும், இது கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரியான மெட்டீரியல் வரும். ஸோ ரெண்டுமே சேம் ஒர்க்கை தான் பண்ணுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் மைனூட்டான பொருட்கள்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பிளேஸில் ஐசி மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க, மற்ற இடத்துக்கு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மைக்கோ அந்த மாதிரி இடத்துல வந்து தின்னர் போகக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நீடில் மாதிரியான விஷயத்தில் நமக்கு அந்த ஐபி வந்து வெளியில் வரும். ஸோ அப்போ அந்த மைனூட்டான இடத்துல மட்டும்தான் அந்த ஐபி வருமே தவிர மற்ற இடத்துல லீக் ஆகாது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரெஷ்ஷில் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். இது வந்து அந்த தேவையான இடத்துலேயே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீனிங்க்குன்னு யூஸ் பண்ணுற ஒரு திங்ஸ் தான். அது இல்லாமல் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எட்ஜி டிஸ்பிளேலாம் இருக்குது இல்லைங்களா, எட்ஜி டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறதுக்குன்னே வந்து நம்ம க்ளூ ரிமூவர் இருக்குது. நம்ம நார்மலாக ஐபி அந்த மாதிரிலாம் போட்டு அந்த எட்ஜி டிஸ்பிளே ரிமூவ் பண்ண முடியாது. அதில் யூஸ் பண்ணியிருக்கிற கம்மு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரிமூவர் ஃப்ரேமில் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயமும் இங்கே இருக்குது ஃபியூச்சர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும். ரீலைஃப் பிராண்டில் வந்து ஐபி பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே டின்னு மாதிரி வச்சுருக்காங்க. ஐபி பேஸ்ட் ரீலைஃப்லேயே இருக்குது, மெக்கானிக்கலில் இருக்குது. அடுத்து நம்ம நார்மலாக பார்க்குறோம் அதாவது ஸ்கோப் மேலே வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா மேட்டு, அந்த மாதிரி மேட்டை வந்து இருக்குது டூல்ஸை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் அலுமினிய டேப், இது அந்த அலுமினிய டேப் எதுக்குன்னா நம்ம நார்மலாக வந்து ஐசியெல்லாம் மேலே வந்து ஐசி ஒர்க் பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் ப்ளேஸ் பண்ணுவோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் குவாலிட்டியானது, அது இதுவும் டெம்பரேச்சருக்கு யூஸ் பண்ணுறது தான். இது பார்த்திங்கன்னா காப்பர் டேப்பு. நம்ம நார்மலாக வந்து இப்போ ஒரு மொபைல் பேட்டரியே நம்ம பிரிக்கிறோம், அதில் ஏதாவது ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற டேப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் டிஸ்பிளேலாம் ரிமூவ் பண்ணுற க்ளூ இருக்குது. எட்ஜ் டிஸ்பிளேக்குன்னே இந்த க்ளூ வந்து இண்டிவிஜுவலாக உண்டு. நம்ம ஐபி வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம நார்மலாக வந்து ப்ரஷ்ஷில் ப்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பொருள் இருக்குது. அதுலேயே பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஐசி ஒர்க்கில் மட்டும் இன்ஜெக்ஷன் டைப்பில் வந்து நம்ம தேவையான இடத்துல மட்டும் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஐபி பேஸ்ட்டை. அந்த மாதிரியான டூல்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் மெட்டல் இதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் போகும். அப்புறம் நார்மலாக பார்த்திங்கன்னா ஓசியை ரிமூவ் பண்ணுற க்ளூ இருக்குது. நம்ம நார்மல் ஐபி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்ன்ற ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா ப்ளோயர் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூச்சர் டூல்ஸில் வந்து குயிக்கில் வந்து ப்ளோயர் இருக்குது. கொராடில் பார்த்திங்கன்னா டிசி மிஷின் இருக்குது. அது இல்லாமல் ஓசிஏ மிஷின் நம்ம இங்கே டெல்லியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஓசிஏ மிஷின் நம்மள்கிட்ட இருக்குது அவைலபிளில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுகனில் வந்துட்டு டிசி மிஷின் இருக்குது. சுகன்லேயே பார்த்திங்கன்னா ப்ளோயர் இருக்குது. அடுத்து யூவான்ற ஒரு பிராண்டில் பார்த்திங்கன்னா டிசி மிஷின், இது கொஞ்சம் டிஜிட்டலு கொஞ்சம் அட்வான்ஸான மாடலு. அப்புறம் ப்ளோயர்ஸ் பார்த்திங்கன்னா குயிக் பிராண்டில் இருக்குது, மெக்கானிக்கலில் இருக்குது. அப்புறம் எப்பயுமே எல்லாருக்குமே நம்ம ஜென்ரலாக ஐசி ஒர்க்குனால மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய குயிக் 861 இருக்குது. எட்ஜ் டிஸ்பிளேக்கு மட்டுமே செப்பரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே சன்ஷைன் பிராண்டில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா RF ஒரு பிராண்ட்லேயே பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு செப்பரேட் இருக்குது. நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பண்ணலாம். அதுலேயும் நீங்கள் லோ பட்ஜெட் போகிறீங்களா, இந்த மாடல் பார்த்திங்கன்னா அதுலேயும் லோ பட்ஜெட்டில் இருக்குது. நம்ம அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் போர்டு எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஸ்க்ராப் போர்டை பொறுத்த வரைக்கும் மாடல் வைஸாகவும் இருக்குது,
அதே மாதிரி ஷீல்டுலாம் எதுவுமே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியே இருக்காது. உங்களுக்கு ஐசி எதுவும் தேவை அப்படின்னா நீங்கள் வெளியில் போய் நார்மலாக வாங்குவீங்க. ஆனால் இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஷீல்டுக்குள்ளேயே மொபைலில் ஒரு ஒரிஜினல் மொபைலில் என்ன ஃபஸ்ட் குவாலிட்டியில் வருதோ அதே ஐசி வந்து இதுக்குள்ளே இருக்கும். நமக்கு நார்மல் ஷீல்டு ஓப்பன் பண்ணாத மாதிரியாக தான் ஒரு போர்டே கிடைக்கும். மற்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷீல்டு ஓப்பன் பண்ணி நிறைய காம்பவுண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் இது ஒரு ஷாப் போர்டாக கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் இது நம்ம ஸ்க்ராப் போர்டை தான் தரோம். இதில் இருக்கிற ஐசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து நேரில் வந்து இது என்ன ப்ரைஸுன்றது நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கூட கேட்டு அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணுற RF4 பிராண்டு 4K கேமரா வந்துடுது. அதுலேயே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லோ பட்ஜெட் போகிறீங்க அப்படின்னா 2K கேமரா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சால்ட்ரிங் அயன் பார்த்திங்கன்னா சுகுன்ற ஒரு பிராண்டில் இருக்குது. மைக்ரோ சால்ட்ரிங் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சன்சைன் பிராண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மல்டி மீட்டர் இருக்குது. அதுலேயே மெக்கானிக்கல் பிராண்டில் டிஜிட்டல் மீட்டரே இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் தான். மற்ற மல்டி மீட்டரை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா அக்யூரசி கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். OSS பிராண்டில் வந்து T12 D+ இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா T12X இருக்குது, T210 இருக்குது. இது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். மைக்ரோஸ்கோப் வாங்குற அளவுக்கு எந்த பட்ஜெட் இல்லை அப்படின்னா எல்இடியிலே நம்மகிட்ட ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது ஃபியூச்சர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும். இது இருக்கிறதுலே ரொம்ப லோ பட்ஜெட்டு. உங்களால் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் போட முடியாது, லோ பட்ஜெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த நீங்கள் மைக்ரோஸ்கோப்பை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேரில் வந்து ட்ரையல் கூட நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். அதில் இன்னும் எனக்கு இல்லை ஒரு சின்ன ரொம்ப லோ பட்ஜெட் அப்படின்னா அதுக்கும் மைக்ரோஸ்கோப் வச்சுருக்காங்க. இதுலேயுமே நம்ம ஐசி எல்லாத்தையுமே நம்ம ஜூம் லெவலில் போய் பார்க்கலாம். இதோட யூசேஜுமே நீங்கள் வந்து பார்த்து கூட எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நம்ம 6 போர்ட் நார்மலாக ஃபாஸ்ட் சார்ஜிங் USB போர்ட்டில் செக் பண்ணுவோம் இல்லைங்களா, 6 போர்ட்டு நம்ம நார்மலாக போட்டு ஆம்ஸ் கன்சியூம் பண்ணுதா இல்லையான்ற அந்த 6 போர்ட் வச்சுருக்காங்க. அதுவுமே சன்சைன் பிராண்டில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரொம்ப லோ பட்ஜெட் நான் போகணும், எனக்கு லென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும், பெரிய ஐசிலாம் நான் ரிமூவ் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம ஒர்க்கு பார்க்கல, ஒரு சின்ன ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணுறேன், ஜம்பர் மட்டும்தான் அடிக்கிறேன் அப்படின்னா அதுக்குமே நீங்கள் ஒரு ஜூம் லென்ஸு ப்ளஸ் ஒரு லைட்டு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு ஸ்கோப் இது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசியை வந்து வச்சுக்கிற ஜக்கு, இது 2WL அப்படின்ற பிராண்டு. நம்ம இந்த பிராண்டு எல்லாருக்குமே தெரியும். இருக்கிறதுலே நம்ம ஃபீல்டுலேயே வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான பொருள்னால் இந்த ஜக்கு தான். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே மெக்கானிக்கல் ஜக்கும் இருக்குது. ஐசி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி பிடிச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம். அதில் வந்து நமக்கு போர்ட்டபுளாகவும் இருக்கணும், ரொம்ப வந்து ஸ்கோப்பில் வந்து இடத்த அடைக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சின்னதாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்கோப்பில் வச்சு நம்ம அதாவது எந்தெந்த பொசிஷனுக்கு வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. அது 2WL. இதுவும் சேம் தான், பிராண்டு மட்டும் மாறும் பிராண்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணக்கூடிய LED லைட்டு வந்து நம்மள்ட்ட இண்டிவிஜுவலாகவே இருக்குது. நம்ம ஒரு ஃபீல் நம்ம மொபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இது வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்லேயே எலக்ட்ரிக் ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம சார்ஜ் பண்ணி நம்ம நார்மலாக வந்து அதில் ஸ்க்ரூ கட்டிக்கிற மாதிரி. அப்புறம் நம்ம நார்மலாக வந்து ஷீல்டு கட் பண்ணுறதுக்குன்னே வந்து இந்த கட்டர் இருக்குது. அதுவுமே பிராண்டு தான் பார்த்தீங்கன்னா 2WLன்றது ஃபேமஸான பிராண்டு. அது இல்லாமல் நம்மள்ட்ட UV லைட் வந்து ரீலைஃப் பிராண்டில் இருக்குது. நீங்கள் பிராண்டே வந்து இன்னும் மெக்கானிக்கல் பார்க்குற மாதிரினாலும் மெக்கானிக்கல்லையும் இருக்குது இந்த UV லைட்டை பொறுத்த வரைக்கும். இதிலே ப்ளஸ் கூலிங் ஃபேனும் கொடுத்துருக்காங்க. நம்ம UV லைட்டு போட்டு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை கூலிங்க்கு நம்ம ஐசிலாம் வந்து அதாவது ஐசி வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம், அந்த போர்டை கூல் பண்ணணுன்னா நார்மல் கூலிங் தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அந்த டைமிங்கை குறைக்கிறக்கா இதிலே ஃபேன் ப்ளஸ் UV லைட்டும் இருக்குது. ரெண்டையுமே நீங்கள் மல்ட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபேன் மட்டும் எனக்கு இண்டிவிஜுவலாக வேணும்னா அது UWL 2UWL நமக்கு ஃபேன் மட்டும் இண்டிவிஜுவலாக இருக்குது. இல்லை எனக்கு வந்து இந்த நான் நார்மலாக வந்து சால்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து புகை அதிகமாக வருது, இல்லை ஐசி ரிமூவ் பண்ணும்போது புகை வருதுன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பிராண்டில் இந்த நம்ம நார்மல் எலக்ட்ரிக் ஃபேன் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க பேட்டரியில். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேக்ஸிமம் நம்ம கிருஷ்ணகிரியில் ஷார்ட் கேம் 2 யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஷாப்பு இவங்க மட்டும்தான். இவங்க இந்த ஷார்ட் கேம் 2 ஆஃபர்லேயும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் எல்லாமே அப்லோட் ஆகிட்டு தான் இருக்குது. ஷார்ட் கேம் 2ன்ற பொறுத்த வரைக்கும் நம்ம தெர்மல் சென்ஸ் பண்ணுறதுக்காகவும் போர்டில் ஒரு சின்ன ஷார்ட் இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்து ரொசின் போடுவோம், ஆனால் அவ்வளோ அக்யூரஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை ஒரு ஐசிக்குள்ளே கூட ஷார்ட் இருக்குது அப்படின்னாக்கா அது இதை வச்சு மட்டும் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுவுமே பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம நார்மலாக வந்து இப்போ ஐபி பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும்தான் பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பாட்டில். மற்றதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பியூர் கண்ணாடி மெட்டீரியல் தான் போட்டிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இதுலேருந்து ஏர் லீக்கேஜ் இந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ரேட்டும் அவங்க பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது நம்ம LED லேம்ப்பு. நம்ம ஒரு சின்ன காம்பவுண்ட்லாம் வந்து நம்ம ஸ்கோப்பு கிட்ட வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி இடத்துல இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக பார்க்க முடியாது.
நமக்கு சின்ன இடத்துல நம்ம ஜூம், அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, தெளிவாக பார்க்கணும், ஒரு ஐசியில் வந்து ஒரு 2 பாலும் ஜாயிண்டாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா ஸ்கோப்போட பவரை தாண்டி நமக்கு இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கணும்னா இந்த மாதிரியான நம்ம லைட்டை லேம்பை யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பெஸ்ட் ப்ரைஸில் தான் பண்ணுறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா கிளாம்போட அந்த மாதிரி டைப்பில் தான் வருது. 2-3 மாடல் வச்சுருக்காங்க. ப்ரைஸ் வரியாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. உங்கள்கிட்ட நீங்கள் ஸ்கோப் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட உங்களுக்கு ஜூம் லென்த்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், எனக்கு வந்து ஜூம் வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த லென்ஸை மட்டுமே 0.5x இருக்குது, அது இல்லாமல் 0.7x இந்த லென்ஸுமே இவங்கள்ட்ட இப்போ அவைலபிளில் இருக்குது. நீங்கள் இது நார்மலாக வந்து கிருஷ்ணகிரிலையும் சரி ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போனீங்கனாலுமே இது அவைலபிள் கிடையாது. ஒரு சில கடைங்க மட்டும்தான் அதை பண்ணுறாங்க. நீங்கள் இது வேணும் அப்படின்னாக்கா ஆன்லைனில் இவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா இவங்க கொரியர் மூலமாக உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 2 லென்ஸுமே உங்களோட யூசேஜ் எப்படியோ அந்த ஐசியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து யார்ட்டையும் வந்து இதுக்காக ஒரு மெத்தடெல்லாம் கேட்க தேவையில்லை. நீங்கள் நார்மலாக இதை கழட்டி ரிமூவ் பண்ணுற மாதிரி டைப் தான், ஸ்க்ரூ டைப் தான் இது. நீங்கள் இது இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு சால்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் டிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்பில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா OSS பிராண்டு தான். அது T12Xல போடுற மாதிரி பிராண்டு. இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிப்போட லென்த்து நம்ம நார்மலாக வந்து ஒரு 3 விதமான யூசேஜில் இருக்கும். இந்த மாதிரி டிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி ஐசியை மட்டும் ரிமூவ் பண்ணுறது, பேடை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டைப் வச்சுருக்காங்க. இது எல்லாமே நல்ல பிராண்டு. OSS டீம்ன்றது ஒரு கொஞ்சம் குவாலிட்டியான பிராண்டு. இது அந்த பிராண்ட்லேருந்து தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு சால்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக லெட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐசி ஒர்க் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாக்க நம்ம வந்து பிபிடி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐசியை பொறுத்த வரைக்கும் பிபிடி பேஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதில் மெக்கானிக்கல் பிராண்டில் 183 அப்படின்ற ஒரு பிராண்டு வந்து அவங்க வச்சுருக்காங்க. அது இல்லை எனக்கு அதை விட கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னாக்க ரீலைஃப் பிராண்டு. இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சது கிடையாது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டானது. அதுவுமே இவங்கள்ட்ட அவைலபிளாக தான் இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம 10ஆம் நம்பர் பிளேடு இருக்குது இல்லைங்களா, ஐசி வந்து போர்டில் உள்ள அதாவது எக்ஸ்ட்ரா உள்ள ஃபினிஷிங் இந்த மாதிரி விஷயத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த 11ஆம் நம்பர் 10ஆம் நம்பர் பிளேடு ரெண்டுமே வச்சுருக்காங்க. இது நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே இவங்கள்ட்ட அவைலபிள் தான் இருக்குது. அடுத்து ஸ்டென்சிலை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சலும் வச்சுருக்காங்க. யூனிவர்சலுமே பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ்ஸு மெக்கானிக்கல் பிராண்ட் ஸ்டென்சிலும் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிபியூலேருந்து இஎம்எம்சிலேருந்து ரேம், யூஎஃப்எஸ், நெட்வொர்க் ஐசி அதை பொறுத்த வரைக்கும் எல்லா இதுக்குமே இருக்குது. சாம்சங், குவால்காம், மீடியாடெக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற என்னென்னலாம் ஐசி பார்க்குறீங்களோ எல்லா ஐசிக்குமே அவங்களோட மாடல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பர்டிகுலராக அந்த பிஜி நம்பர் முதற்கொண்டு சொன்னால் கூட அந்த மாடலுக்கு என்ன அவைலபிள் இருக்கோ எல்லாமே காட்டுவாங்க. எல்லாமே மெக்கானிக்கல் பிராண்டு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் மெட்டீரியலு. இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டென்சில் ஃபுல்லாகவே நீங்கள் மெக்கானிக்கல் பிராண்டில் இண்டிவிஜுவலாகவே வந்து அவங்க நம்ம ஃபியூச்சர் டூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொபைல் ஓப்பனர் வந்து பார்த்தீங்கன்னா 2WL இந்த பிராண்டில் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா மொபைல் ஓப்பனர் சாதா மாதிரி இருக்கும். இந்த பிராண்டு எப்பயுமே கொடுக்குறான் அப்படின்னாக்கா நல்ல குவாலிட்டியானது மட்டும்தான் கொடுப்பான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம மைக்ரோ ஜம்பர் அடிப்போம் இல்லைங்களா, 0.007 mm, 0.001 mm இந்த மைக்ரோ ஜம்பர் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம நார்மல் விக்கு ஐசி ரிமூவ் பண்ணதும் வந்து தேவையில்லாமல் லெட் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ரீலைஃப் பிராண்டில் அவங்க வச்சுருக்காங்க. இது 2 விதமான வேரியண்ட்டில் வச்சுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா வித்து வந்து பார்த்திங்கன்னா 1.5 mmலையும் 2 mmலையும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி 2 வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது 0.01 mm நார்மலாக ஜம்பர் அடிக்கிற ஒயர் தான் இது. இந்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் சம்மந்தமாக என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லாமே இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டு மெக்கானிக்கல் பிராண்ட்லேயே வச்சுருக்காங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் குவாலிட்டியான ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் பிராண்டில் உள்ள ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் இருக்குது. நம்ம ஐசி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சர்வீஸ் ஃபீல்டில் இது எல்லா சைடுமே யூஸ் பண்ணுற ஒரே பிராண்டு இந்த மெக்கானிக்கல் பிராண்டில் இந்த ஒயிட் க்ளூ தான் வந்து ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டு. அது யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பெண்டு டியூசர் இருக்குது, அதில் ஸ்ட்ரெயிட் இருக்குது. நீங்கள் டியூசரை பொறுத்த வரைக்கும் சன்ஷைன் பிராண்டில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் எஸ்எஸ் மெட்டீரியல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இருக்குது, பெண்டும் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு டூல்ஸுமே வச்சுருக்காங்க. இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா T7000 வந்து நம்ம டிஸ்பிளே பேஸ்ட்டு போடுறதுக்காக டிஸ்பிளேலேருந்து டச்சு எல்லா விஷயத்துக்குமே போடக்கூடிய பேஸ்ட் வச்சுருக்காங்க. இதுவுமே மார்க்கெட்டில் பெஸ்ட் ரேட்டு தான் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு மார்க்கெட்டை விட இந்த ரேட் அதிகமாக இருக்குன்னு சொன்னாலோ இல்லை உங்களோட சஜஷன் எதுனாலும் இவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பெஸ்ட் ரேட்லேயே இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். இதில் எனக்கு வேறு பிராண்டு வேணும் அப்படின்னாலும் பிராண்டும் இருக்குது. அதுலேயே குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில்
இதில் இவங்க சைன்லேயும் சைன் பிராண்ட் இருக்கு இல்லைங்களா, சன்ஷைன் பிராண்டில் உள்ள இந்த பிராண்டு மேக்ஸிமம் மார்க்கெட்டில் யாருமே வச்சுக்கிறது இல்லை. இவங்க அந்த பிராண்டுமே வச்சுருக்காங்க. ஏன்னா குவாலிட்டி வைஸ் எல்லா மாடலுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்து மிஸ்டர் க்ளூலையும் வச்சுருக்காங்க. நீங்கள் மிஸ்டர் க்ளூ அப்படின்றதும் எல்லாமே இதை ஒவ்வொன்றும் நீங்கள் வேரியன்ட் மாற மாற அதோட குவாலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒன்றுமே தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம ஐசி ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு கிளாத் யூஸ் பண்ணுவோம், ஒயிட் கிளாத்து. அந்த கிளாத்துமே பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் பிராண்டில் உள்ள நல்ல ஒரு ஃப்ரீ அண்ட் நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியலை விட நல்ல அட்வான்ஸான மெட்டீரியல் தான் வச்சுருக்காங்க. அடுத்து நீங்கள் ரீலைஃப் நீங்கள் டிஸ்பிளே பேஸ்ட்டுன்னு வாங்குறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது. அதுலேயே நீங்கள் நார்மல் ஒரு ஐசி ஒர்க்லாம் நான் பார்க்கல, சாதாரணமாக ஒரு காம்பவுண்டாக நான் ரிமூவ் பண்ணுறேன், ஒரு சின்ன சால்டிங் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப லோ காஸ்ட்டில் அமிடாக்ன்ற ஒரு ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் வச்சுருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. சின்ன சின்ன ஒர்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பேஸ்ட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நார்மல் நம்ம மைக்ரோ ஜம்பர் ஒயர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸ்டார்லேயே வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் நல்ல கொஞ்சம் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் உள்ள மாடல்ஸ் வச்சுருக்காங்க. மொபைல் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா UWL அதில் இந்த மாதிரி பிராண்டில் ஜக்கு பார்த்தோம். இது எல்லாமே கொஞ்சம் ரேட் வைஸும் குவாலிட்டி வைஸும் கொஞ்சம் பெஸ்ட்டானது. என்கிட்ட அந்தளவுக்கும் பட்ஜெட் இல்லை. அது சன்ஷைன்லேயே எனக்கு கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்ல வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg இருக்கும். பிசிபி போர்டு தான் அது. பிசிபி போர்டு நம்ம கிளாம் பண்ணுற மாதிரி போர்டு வேணும். எனக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும்னா அதுக்குமே இந்த மாதிரி பிராண்டில் மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட வரீங்க அப்படின்னா ரேட்டுக்கும் யோசிச்சு வர வேண்டாம். ரேட் வைஸும் உங்கள்கிட்ட பெஸ்ட்டாக இருக்குது. இல்லை குவாலிட்டி வைஸ் போகிறீங்க, நல்ல பிராண்டு வேணும்னாலும் அதுவுமே இருக்குது. இவங்கள்ட்ட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாடல்ஸே கிடையாது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நம்ம விக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ரீலைஃபில் 2.0 mm வித்து. நம்ம விக்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏரியாக்குள்ளே நம்ம வந்து விக்கை போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன ஏரியாவுக்கு ரீலைஃபில் இந்த மாடல் இருக்குது. இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். இதுக்கும் பார்த்தீங்கன்னா விக்கோட அகலம் தான் வந்து வித்தியாசம். இது அகலம் கொஞ்சம் கம்மி. சின்ன சின்ன ஒரு பிளேஸில் வந்து ஐசியை ரிமூவ் பண்ணுறீங்க, அதாவது ஒரு WTR ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீலைஃப் பிராண்ட்லேயே வந்து நம்ம ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருக்காங்க. இதுவுமே குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. நம்ம நார்மலாக ஐசி க்ளீன் பண்ணுறோம், போர்டை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ் இருக்குது. நம்ம டூல்ஸ் சம்மந்தமாக பார்க்கும்போது ஒரு ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கான டூல் எல்லாமே இங்கே இருக்குது. மொபைல் ஓப்பனர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு இதுவே வந்து ஒரு செட்டாகவே வந்துடும். இந்த ஒரு செட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலே இதுவே ஒரு வருஷத்துக்கு மேலே வந்துடும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியானது, அதாவது 2WL சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கு, க்ளூ ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஐசி பேடை க்ளீன் பண்ணுறதுக்கு, ஐசியை வந்து ரிமூவ் பண்ணும்போது சேஃபாக ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த பிளேடு கைடு, இந்த மாதிரி எல்லா விஷயமே இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோப்பு. இந்த ப்ரோப்புமே பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரோப்பு தான் வச்சுருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இவங்கள்ட்ட ப்ரோப்லேயே வந்து எல்லாம் மொத்தமாகவே இது வந்து லாட்டாக வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கேட் 3 அப்படின்ற ஒரு பிராண்டு. 1000 வோல்ட்டு வரைக்கும் நம்ம இதில் செக் பண்ணலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டிருக்கிற ஒரு ப்ரோப் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ப்ரோப்லேருந்து நம்ம OCA மிஷினில் வந்துட்டு டிஸ்பிளே கிளாஸ் மட்டும் பிரித்து மாற்றுவோம். அந்த கிளாஸை பேஸ்ட் போடுறதுக்கும் ரோலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ரோலருமே பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல ஒரு வெயிட் இருக்கக்கூடிய, ஏன்னா வெயிட்டு தேவை அது ரோலரை பொறுத்த வரைக்கும். எனக்கு அது கூட எனக்கு வாங்குறதுக்கு பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னாக்க அதுக்குமே இவங்க அடிஷ்னல் டூல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் லோ காஸ்ட்டில் பார்த்தா லோ காஸ்ட்லேயும் இருக்குது. அதுலேயே வந்து நான் ரோலர் வாங்க முடியல, எனக்கு வந்து கொஞ்சம் லோ காஸ்ட்டில் வேணும்னா இது பார்த்தீங்கன்னா அதே டச் பேடே நம்ம நார்மலாக டச்சை ஒட்டினதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வந்து ப்ரெஸ் பண்ணாலும் அந்த பபிள்ஸ் எல்லாமே இதை ரிமூவ் பண்ண முடியாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசி ரிமூவ் பண்ணுற ப்ளூ கட்டர் சொன்னோம் இல்லைங்களா, பிளேடு, அந்த கைடுமே பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லேயும் என்ன காஸ்ட்டில் வேணுமோ நீங்கள் வந்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லி போக முடியாது. எனக்கு அதை விட லோ காஸ்ட் வேணும்னா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலான ஒரு குவாலிட்டியான பிராண்டில் இருக்குது. நம்ம ஷீல்டு கட்டர் வேணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே ஒரு SS மெட்டீரியலில் வந்துடும். ரீலைஃப் பிராண்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஷீல்டு கட்டர் நம்ம நார்மலாக வந்து ஒரு ஐசி ஒர்க் பார்க்குறோம் அப்படின்னா ஷீல்டை வந்து மேக்ஸிமம் ஹீட் பண்ணி எடுக்கிறத விட கட் பண்ணி எடுக்கிறது எப்பயுமே பெஸ்ட்டு. அதில் வந்து இந்த கட்டர் பார்த்தீங்கன்னா SS மெட்டீரியல்லையும் இருக்குது. அது ரீலைஃப் பிராண்டு. ஸோ பிராண்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியை எப்பயுமே அடிச்சுக்க முடியாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுலேயே கொஞ்சம் அதை எப்படி சொல்கிறது, சைஸ் வாரியாகவும் பெருசு, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் அதிகம், அந்த மாதிரி கட்டர் இருக்குது. அதில் மெக்கானிக்கல் பிராண்டு கட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து எப்படி சொல்கிறது, ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டு ப்ளஸ்ஸு PPT ரெண்டுமே கலந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. PPT வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம எடுத்து ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரே ஒரு சின்ன ஐசிக்கு பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம ஐசிக்கு தேவையான PPT ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கன்று மூலமாக நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது தேவையான இடத்துல மட்டும்தான் நம்மளோட PPT இங்கே ப்ளேஸ் ஆகும். அந்த மாதிரி விஷயம் வச்சுருக்காங்க. அதுலேயே மொபைல் ஓப்பனர் பார்த்திங்க அப்படின்னா
இந்த மாதிரி ஒரு மாடலில் இருக்குது. இதுவும் மொபைல் ஓப்பனர் தான். மொபைல் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு நம்ம எல்லா நேரத்துலையும் கையை யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில இடத்துல ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும் போது இந்த மாதிரி ஓப்பனர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் சேஃப்டி, மொபைல்லையும் வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. மெக்கானிக்கல் பூட் கேபிள் இருக்குது. பூட் கேபிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேட்டரி இல்லாமல் மொபைல் ஆன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. மல்டிமீட்டர் எனக்கிட்ட காஸ்ட் வைஸ் சன்சைன் வாங்குறதுக்கும் என்கிட்ட இல்லை, மெக்கானிக்கல்லையும் இல்லை, ரொம்ப லோ காஸ்ட் வேணும் அப்படின்னாக்கா அதுலேயுமே இந்த நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற லோ பட்ஜெட் மாடல் இருக்குது. நம்ம நார்மல் நம்ம பெண்ட் டியூசரு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சன்சைன் பிராண்டில் ஒரு சின்ன ஒரு லோ பட்ஜெட் பூட் கேபிள் வச்சுருக்காங்க. இது எதுக்காக லோ பட்ஜெட்டும் வச்சுருக்காங்க, ஹை பட்ஜெட்டுனா நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருளை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு சால்ட்ரிங் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகாது, கம்மியாக தான் யூஸ் ஆகும் அப்படின்னா ரீலைஃப் பிராண்ட்லேயே ரொம்ப கம்மியான ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, கம்மியான அளவு மட்டுமே இருக்கக்கூடிய சால்ட்ரிங் லெட்டும் இருக்குது. இல்லை எனக்கு வந்து பிட்டு வந்து நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி நான் பழைய சால்டர் தான் வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து T12X அந்த மாதிரிலாம் இல்லை, என்கிட்ட சாதாரண பிட்டு தான் வச்சுருக்கேன், சால்டரிங் பிட்டுனா அதுக்குமே இந்த பிட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்மளோட மொபைலில் உள்ள மைனூட்டான பொருள் எல்லாமே நம்ம இதில் சால்டர் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் கிடைக்காது, இது மொபைல் சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ இவங்க பர்டிகுலராக ஐசி ஒர்க்குக்காகவே இந்த மாதிரி பிட்டு எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க. இதில் எனக்கு விக்கும் வந்து ரீலைஃப்பில் இந்த மாதிரி பெரிய அளவுக்குலாம் என்னால் காஸ்ட் வைஸ் செலவு பண்ண முடியல, லோ காஸ்ட்டில் தான் பண்ணணும். அதுக்குமே விக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டில் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு பர் டேக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்டில் ஒரு 30% கூட வராது, அந்த மாதிரி விக்கும் இதில் இருக்குது. எனக்கு ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வந்து சன்சைன் பிராண்ட்லாம் வாங்க முடியல, எனக்கு அதுலேயுமே லோ காஸ்ட்டில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட்டில் உள்ள ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆண்ட்ராய்ட்லேருந்து சாம்சங் ஃபோனு இந்த மாதிரி மற்ற என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கான ஸ்க்ரூ ட்ரைவரும் வந்துடும். மார்க்கெட்டில் உங்களுக்கு லோ பட்ஜெட் வேணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தையும் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பிளேட் செட்டு தான், ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் பிளேடாக போட்டு யூஸ் பண்ணுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மொபைல் ஓப்பனர் இந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லா மல்டி ஃபங்க்ஷன் பிளேட்ஸுமே இதில் இருக்குது. இதுவுமே நமக்கு லோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளூ ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஓசிஏ க்ளூ ரிமூவர் டூல் இது பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜபிள் தான். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் பிராண்டில் தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே வந்து ஒரு அட்டு பிராண்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. என்னெல்லாம் ஒரு மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த விஷயமும் இங்கே ஃபியூச்சர் டூல்ஸில் இருக்குது. அடுத்து வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா யூனிவர்சல் ஸ்டென்சிலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக லாட்டாக அவங்க வச்சுருக்காங்க. யூனிவர்சல்லையே பார்த்தீங்க அப்படின்னாக்க எஸ்எஸ் மெட்டீரியல், அதுலேயே வந்து மேகா மெட்டீரியல், இந்த மாதிரி ஒரு 2-3 மாடல்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க வச்சுருக்கிற நீங்கள் ஸ்டென்சிலில் எந்த ஒரு ப்ரெஷருமே கொடுக்காம ஐசியில் ப்ளேஸ் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டென்சிலில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதே விஷயத்தை இந்த யூனிவர்சல்லையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ரீலைஃப் பிராண்டில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் 6 போர்ட்டு சார்ஜர் வச்சுருக்காங்க. இது மூலமாக நீங்கள் சார்ஜையும் போட்டுக்கலாம், அதே நேரத்தில் சார்ஜ் போட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா, V8 பின்னு கரெக்டாக அந்த பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதா இல்லையா, இந்த மாதிரி விஷயத்துலேருந்து ஆம்ஸ் எவ்வளோ கன்சியூம் பண்ணுது, சார்ஜிங் ஐசியில் இஷ்யூவா, ஒரு சில மெஷர்மெண்ட்டை முதற்கொண்டு இதில் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயமும் இவங்க பிராண்டில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிராண்டாக வாங்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ப்ளஸ் இதில் C டைப் பின்னும் வந்துடும். C2C இப்போ ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் C2C தான் இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸாக வர மொபைல் எல்லாமே C2 தான். அந்த மொபைலுமே இதில் போட்டு நம்ம செக் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு வந்துடும், நார்மல் சார்ஜிங் உள்ள போட்டு 4 போட்டு வந்துடும். மெக்கானிக்கல் கேபிளை பொறுத்த வரைக்கும் பூட் கேபிளே இவங்க ஒரு 2 வேரியண்ட்டில் வச்சுருக்காங்க. மேலே வச்சுருந்தது ஒரு மெக்கானிக்கல், இது ஒரு மெக்கானிக்கல். இதுக்கும் என்னென்னா ஒரு சின்ன வேரியன்ட் வித்தியாசம் தான். குவாலிட்டி வைஸும் ரேட் வைஸும் ரெண்டுலேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ எல்லா மாடல்ஸுமே இங்கே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த ரேட்டு பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐசிக்காகவே மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். நீங்கள் ஒரு ஐசி வந்து ஒரு நம்ம மேட் மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணும்போது ஐசிக்கு மேலே ஸ்டென்சில் வைப்பீங்க. அந்த ஸ்டென்சில் வந்து ஒரு டியூசரை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டே இருப்போம். அதில் ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சுனாலும் அந்த ஐசி ரீபாலிங் டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கக்கூடாதுன்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா மேக்னெட் மாதிரி டைப்பு. இந்த மேக்னெட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது பிடிச்சிக்கும். கீழே நம்ம இந்த இடத்துல ஐசி வைக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா இதிலே தெளிவாக போட்டிருக்கும் 1 mm திக்னஸ் உள்ள ஐசியை நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 1 mm தான் இந்த பிளாட்ஃபார்முக்கான டிஃப்ரெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஐசிக்கு மேலே இந்த ஸ்டென்சில் உட்காந்துரும். அப்படி உட்காரும்போது என்னன்னா நம்ம டியூசரை வச்சு நம்ம பிடிக்க தேவையில்லை. இந்த ஐசிக்குள்ளே நம்ம பால் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டியூசர்லாம் பிடிக்க தேவை, ப்ளோயரை மட்டும் லைட்டாக நம்ம ப்ளோ பண்ணிகிட்டே இருந்தால் போதும். இது எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே கொடுக்காது. நமக்கு இப்போ நான் இழுக்கிறப்ப வர ப்ரெஷர் வேறு, ஆனால் இது நம்ம நல்லா லாக் ஆகிக்கும். ஸோ
ஜிஎஸ்எம் சோர்ஸ்ன்ற இந்த மல்டி பிராண்ட் ஃபங்க்ஷன் பூட் ஆல் இன் ஒன் கேபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிராண்ட் மீடியாடெக்கு, குவால்கம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சிப்செட்டோட மொபைலையும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் போடுறதுக்கும் இடிஎல் மோட் போட்டு கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மொபைல் பின்னாடி ஷீல்டு பிரித்து இடிஎல் போட்டுக்குன்னு 2 பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டை ஷார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க அது எதுவுமே தேவையில்லை. எந்தெந்த மாடலோ அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ குவால்கம்னா ஒன்று, டவுன்லோட் மோடு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று, பூட் சீக்வன்ஸ் மட்டும் மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மோடு வச்சுருக்காங்க. மொத்தம் இதில் 7 பாயிண்ட் இருக்குது. இந்த 7 பாயிண்ட்டையுமே நீங்கள் பட்டன் மூலமாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு சுவிட்ச் மூலமாக தான் மாற்றணும் அந்த சுவிட்ச் மூலமாக மாற்றிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு மொபைலை வந்து சாஃப்ட்வேர் போடுறதுக்கும் இந்த கேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இடிஎல் மோடு கிடச்சி நம்ம அன்லாக் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து நான் உங்களுக்கு சிபி ஒழுங்காக கனெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுற பூட் கேபிளாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மல்டி ஃபங்க்ஷன் உள்ள கேபிள் நம்மக்கிட்ட இங்கே ஃபியூச்சர் டூல்ஸில் அவைலபிள் இருக்குது. இது நம்ம நார்மல் ஃபியூச்சர் டூல்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்ஸான டூலு. இந்த டூலுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்மளோட சர்வீஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான டூல் தான். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு போர்டில் வந்து ஒரு ஷார்ட் இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்து அதை அக்யூரேட்டாக பார்க்க முடியாது. ஒரு சால்டரிங் பேஸ்ட் வச்சு நம்ம ரொசின் போட்டு தான் பார்ப்போம். அந்த ரொசினுக்குன்னே யூஸ் பண்ணுற ஒரு பார்த்தீங்கன்னா ரொசின் கன்று இது. இந்த கன்று எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க, நார்மலாக வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு ஷார்ட் இருக்குது அப்படின்னாக்க இதில் நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய V8 பின்னு போட்டு சார்ஜ் பண்ணக்கூடிய டைப் இது. நம்ம நார்மலாக ப்ரெஸ் பண்ணும்போது லைட் எரிஞ்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம அந்த ரொசினை தூக்கி உடச்சி ஒரு சின்ன பீஸ் வச்சுட்டோம் அப்படின்னாக்க இதில் இந்த இடத்துல மெல்ட் ஆகி அதுலேருந்து அந்த ரொசினோட ஒரு புகை வரும். அதை நம்ம இது மூலமாக ஃபில் பண்ணி இதில் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிறோம். இதில் லோட் பண்ணி இந்த ஒரு சின்ன நாசில் வழியாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணும்போது இந்த போர்டில் ஃபுல்லாகவே இந்த ரொசினோட பேஸ்ட் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பூட் கேபிளில் போட்டு இதை ஆன் பண்ணி நம்ம ட்ரிகர் பண்ணி பார்க்கும்போது இதில் எந்த இடத்துல ஷார்ட் இருக்கோ அந்த இடம் மட்டும் மெல்ட் ஆகி நமக்கு அந்த இப்போ ஒரு கெப்பாசிட்டர்னால் கெப்பாசிட்டர், ஐசினா ஐசின்னு அதை மட்டும் காட்டக்கூடிய ஒரு ரொசின் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். இதுவுமே பார்த்தீங்கன்னா சர்வீஸில் டெக்னீஷியனுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது மார்க்கெட்டில் நமக்கு ஈஸியாக எங்கேயும் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபியூச்சர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா இது சாதா பிராண்ட்லாம் இல்லை, நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டு. ஸோ அது இந்த நம்ம இதுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. V8 பின்னு இதுக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு V8 பின்னு கேபிளோட கொடுத்து ஒரு கம்ப்ளீட் ஒரு நீட்டான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டப்பில் நம்ம இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயமும் இவங்கள்ட்ட இருக்குது. ஸ்க்ராப் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே காட்டின மாதிரி தான். ஸ்க்ராப் போர்டில் எல்லா மாடல்ஸுக்கான ஸ்க்ராப் போர்டுமே இவங்கள்ட்ட இருக்குது. ஒரு பெண்டு டியூசர்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதுலேயுமே சலிச்சிக்காத ஒரு மாடல் இது. பெண்டு டியூசரில் நமக்கு என்ன டைரெக்ஷனில் வேணுமோ, இப்போ ஒரு ஐசியை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த ஒரு பொசிஷனில் நீங்கள் ஐசியை வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மொபைல்லேருந்து இந்த ஐசியை வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க இந்த ஒரு பொசிஷன்ன்றது உங்களுக்கு கையை பார்க்கும்போது தெரியும். ப்ளோயர் வச்சுருக்கும் போது நமக்கான ஹீட் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ எல்லா பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாடல்ஸ் வேணுமோ உங்களுக்கு லோயர் எண்ட்லேருந்து ஹையர் எண்ட் வரைக்கும் எல்லா மாடல்ஸுமே இவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குது. அடுத்து என்னது பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் மொபைல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3000லேருந்து ரேட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி, விவோ, ஓப்போ இந்த மாதிரி எல்லா பிராண்டுமே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போவில் இதுவுமே பார்த்தீங்கன்னா 3000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ஃபினிக்ஸு 3000 to 4000, 4GB ரேம், 3GB ரேம், 5G மொபைல்லேருந்து ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாடல்ஸுமே அவங்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க என்ன மாடல்ஸ் வேணுமோ அதோட அவைலபிலிட்டி இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே பார்க்கலாம் என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக நம்ம எல்லா மாடலையும் எடுத்து காமிச்சோம் அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே காட்ட முடியாது, அவ்வளோ மாடல்ஸ் இருக்குது. செகண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மார்க்கெட்டில் எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் ஒரு ஸ்கோப்பு பண்ணுறாங்க. மெக்கானிக்கலில் ஒரு மாடல் மட்டும் இல்லை, இது பார்த்தீங்க அப்படின்னா MOS 760 மைக்ரோஸ்கோப்பு. இது இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கோப்பு. அது இல்லாமல் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கலில் MOS 760 மாடல் இவங்க பண்ணுறாங்க. இந்த மாடல் மட்டும் இல்லாமல் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரீலைஃப் பிராண்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து கைசி வச்சுருக்காங்க, RF4. இந்த மாதிரி நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் லோ பட்ஜெட்டில் ஆரம்பித்து ஹை பட்ஜெட் வரைக்கும் குவாலிட்டி வைஸ் கேமரா போடுற பிளேஸ்லேருந்து 2K கேமரா நம்ம எல்லாமே ஆல்ரெடி காமிச்ச மாதிரி எல்லா ஸ்டாக்ஸுமே மேலே இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே ஃபியூச்சர் டூல்ஸில் இருக்குது. நீங்கள் அதை பொறுத்த வரைக்கும் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் எதுனாலும் இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொட்டேஷன் வேணும்னாலும் நீங்கள் இதில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கொட்டேஷன் கொடுக்குறதுனால கொடுக்கலாம். டோர் டெலிவரியும் அவைலபிள் இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் வேணும்னாலும் நீங்களாம் டோர் டெலிவரியும் அவைலபிள் இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் வேணும்னாலும் நீங்கள் இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி மாடல்ஸ் பார்த்துருந்தா எனக்கு அவைலபிள் இருக்குது, எனக்கு தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்களே உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணி தருவாங்க. உங்களோட மாடல் என்னன்றதை மட்டும் இவங்களை சூஸ் பண்ணி சொன்னால் போதும்.
ஸ்கிராப் போர்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பண்ணுறாங்க. டூல்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லா மாடல்ஸும் இருக்குது. இதில் நம்மள்ட்ட ஓசிஏ மிஷின் தான் இதிலே இருக்கிறதுலே அட்வான்ஸான ஒரு மாடல் இது பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம இங்கே மார்க்கெட்லேயே யார்ட்டையுமே கிடையாது. ஏன்னா இதில் செப்பரேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஓசிஏ கம்ப்ரஷன் பர்பஸும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிஸ்பிளே கிளாஸை பிரிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன மிஷின் ஒரு சின்ன பிளேஸில் அடங்கக்கூடிய இது ரொம்ப சின்னது. ஒரு செப்பரேட்டர் என்ன லென்த் இருக்குமோ என்ன சைஸ் இருக்குமோ அதே சைஸ் தான் இந்த செப்பரேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஓசிஏ மிஷினு. ஒரு கிளாஸை நீங்கள் டச் கிளாஸை ரிமூவ் பண்ணி அதை இதிலேயே பிளேஸ் பண்ணி அதில் உள்ள பபுள்ஸையும் ரிமூவ் பண்ணக்கூடிய எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜி இதில் இருக்குது. இருக்கிறதுல லோ பட்ஜெட்டில் அவங்க பண்ணுறாங்க. இதை பற்றின எந்த ஒரு என்கொயரினாலும் இதில் கான்டாக்ட் நம்பர், ஷாப்போட நம்பர் நம்ம போடுறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கான டீட்டெயில் எல்லாமே கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விஷயமே லோ பட்ஜெட்லேயும் பண்ணுறாங்க. குவாலிட்டி வைஸும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக உங்களுக்கு பண்ணுறாங்க. டூல் சம்மந்தமாக எதுனாலும் நீங்கள் கிருஷ்ணகிரி பக்கத்தில் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 150 மீட்டரில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் டூல்ஸுக்கு நீங்கள் வந்து நியர்பை இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் உள்ள எல்லா டூல்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நேரில் வாங்க பார்த்துக்கலாம்.